அனைவருக்கும் வணக்கம். 1970ஆம் ஆண்டு மின் மோட்டாருக்காக உயர்த்திய இதோ இன்றைக்கு இருக்கிற இதே திமுக அரசு உயர்த்திய அந்த மின் கட்டண உயர்வுல வெறும் ஒரு பைசாவை தளர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க, முடியல. அதனால போராட்டத்துல விவசாயிகள் இறங்கினாங்க. அப்படி போராடிய அந்த விவசாயிகளின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இந்த பெருமாநல்லூர் ஏரியாவை சேர்ந்த ஆயி கவுண்டர், மாரப்ப கவுண்டர், ராமசாமி கவுண்டர் என்ற இளம் விவசாயிகள் மீது குண்டு பாய்ந்து அவர்கள் அந்த தோட்டாக்களுக்கு பலியானார்கள். அந்த சமயத்துல பத்திரிகை நிருபர் போய் நம்மளுடைய முதல்வர் கலைஞர் ஐயாவை கேட்கிறாங்க, வெறும் ஒரு பைசா உயர்த்தியதற்காக அந்த விவசாயிகளின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பலியாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஐயா சொல்றாரு, அந்த துப்பாக்கி தோட்டாவை விட அவர் வாயிலிருந்து விழுந்த அந்த வார்த்தைகளினுடைய கொடூரம், உக்கரம் மிக மிக கொடுமையானதுங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா? துப்பாக்கியில் இருந்து தோட்டா வராம, குண்டு வராம, வெறும் மலரா வந்து பொரியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த மாதிரியான குண்டு பாய்ந்து இறந்த இந்த விவசாயிகளை நினைவு கூர்ந்து நினைவஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு அனைத்து சங்கங்களை சேர்ந்த, கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இங்கு வந்திருக்காங்க. அத்தகைய இன்று மாறி வருகின்ற சீதோசன நிலைகள், பருவமழை மாற்றம், இவைகளை எல்லாம் ஏற்றபடி அந்த விவசாயிகளினுடைய அந்த விவசாயத்தையே நம்பி இருக்கின்ற அந்த விவசாயிகளின் குடும்பங்களின் அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையும் அந்த விவசாயத்தை போல கருகிவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் பதவி ஏற்றதும் இதுவரைக்கும் 16 தடவை விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களை, உதவித்தொகைகளை கொடுத்திருக்காங்க. இன்று 3வது முறையாக நம்மளுடைய ஒப்பற்ற பாரத பிரதமராக பதவியேற்ற நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் முதல் கையெழுத்தாக அந்த விவசாயிகளுக்காக 19.26 கோடி விவசாயிகளுக்காக 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த விவசாயிகளினுடைய வாழ்க்கை மலர வேண்டும், உயர வேண்டும் என்பதற்காக இன்று முதல் கையெழுத்தை விவசாயிகளுக்காக போட்டு கொடுத்த நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு விவசாயிகளினுடைய சார்பாகவும், அந்த விவசாய குடும்பங்களினுடைய சார்பாகவும், மக்களினுடைய சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.